ஹரி ஓம். தினமும் நம்மளோட ஃபிசிக்கல் பாடி அண்ட் மென்டல் பாடியை கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கும் எனர்ஜைஸாக வச்சுக்கிறதுக்கும் ஒரு சின்ன யோகா ப்ராக்டிஸ் தான் இது. ஸோ இந்த வரிசையில் சூரிய நமஸ்கார் அப்படிங்கிறது நம்ம பாடிக்கு அல்டிமேட்டாக ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸை கொடுக்கக்கூடியது. ஸோ யார் வேணாலும் சுலபமாக பண்ணக்கூடியது. கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. யாரெல்லாம் ஹை பிபியில் இல்லை ஹார்ட் ப்ராப்ளமில் இருக்கிறவங்க, ப்ரெக்னென்சி லேடிஸ், இந்த மாதிரி சிலர் சூரிய நமஸ்கார பயிற்சியை பண்ணக்கூடாது. ஆனால் அதே ஹை பிபி இருக்கிறவங்க ஸ்லோ மூவ்மெண்ட்டோட முடிஞ்ச அளவுக்கு மெதுவாக ஸ்ட்ரெச் பண்ணி பண்ணால் கண்டிப்பாக இதை பண்ண முடியும். இந்த மாதிரி கொஞ்சம் கான்ட்ராடிகேஷன் அண்ட் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய சூரிய நமஸ்காரம் பேஸ் பண்ணின ப்ராக்டிஸ் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி சூரிய நமஸ்கார் ஒர்க் ஷாப் 1 வீக் ஒர்க் ஷாப் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு மூவ்மெண்ட்டும் அலைன்மெண்ட்டும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக சொல்லி கொடுத்தாச்சு. இது ஃபைனல் கிளாஸ். ஸோ ரெகுலர் ப்ராக்டிஸ்க்கு ஒரு 30 நிமிஷத்துக்கு எனக்கு வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த செஷன். ஓகே, ஆரம்பிக்கலாம். ப்ரேயரில் இருந்து முதுகுத்தண்டை நேராக வச்சு வசதியான ஆசனத்தில் உட்காந்துக்கணும். நார்மலாக க்ராஸ் லெக்ஸ்லேயும் உட்காந்துக்கலாம். கண்களை மூடி கைகளை சின்முத்ராவில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களோட தம் ஃபிங்கரையும் ஆள்காட்டி விரல் உங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கரையும் சேர்த்து உங்களோட மணிக்கட்டு முட்டி மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். திறந்தும் வச்சுக்கலாம், மூடியும் வச்சுக்கலாம். சின்முத்ரா, ஞான முத்ரா. ஸோ கண்களை மூடி உடலையும் மூச்சையும் கவனிக்கணும். சுவாசத்தை கவனிக்கணும். சுவாசத்தை உள்ளே இழுக்கும்போது வயிறு, மார்பகங்கள், புஜங்கள் விரிவடைகிறதையும், சுவாசத்தை வெளியேற்றும் போது புஜங்கள், மார்பகங்கள், வயிறு சுருங்குறதையும் கவனிங்க. ஆழமான தீர்க்க யோகமுறை சுவாசம். ஒவ்வொரு சுவாசம் உள்ள போகும்போதும் அன்பான, ஆரோக்கியமான, புஷ்டியை தரக்கூடிய சுவாசம் உள்ள போகிறதாகவும், ஒவ்வொரு சுவாசம் வெளியேறும் போதும் உடலில் இருக்கிற கழிவுகள், மனசில் இருக்கிற தேவையற்ற எண்ணங்கள், விருப்பு வெறுப்பு, அகங்காரம் எல்லாம் வெளியேறத உணருங்க. லாங் இன்ஹலேஷன், ஓம்காரத்திற்கான மூச்சு. 3 முறை ஓம்காரத்தை உச்சரிக்க போகிறோம். குருவந்தனம். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே நமः. குரவே நமः. ஓம். கம்ப்ளீட்டாக உங்கள் பாடியை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. விரல்கள் ரெண்டும் பின்னாடி கோர்த்துக்கணும். கையை நீட்டிக்கோங்க, ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. இந்த சுவாசத்தை உள்ளே இழுக்கணும். சுவாசத்தை வெளியேற்றும் போது மனதளவில் குருமார்களுக்கும், யோகிகளுக்கும், ஞானிகளுக்கும், பகவானுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கலாம். சுவாசத்தை உள்ளே இழுக்கும் போது உடம்பை மேலே கொண்டு வரணும். கைகளை ரிலீஸ் பண்ணி தளர்வுபடுத்திக்கலாம். கண்களை மெதுவாக திறந்துக்கலாம். இப்போ அடுத்ததாக சூரிய நமஸ்காரத்துக்கு கொஞ்சம் வார்ம் அப்ஸ் நம்ம பண்ண போகிறோம். ஆசனங்கள் பண்ணுறதுக்கு சூரிய நமஸ்காரம் ஒரு வார்ம் அப்.
அதே மாதிரி சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன ஜாயின்ஸை நம்ம மூவ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டாண்டிங்கில் இருந்து பண்ணலாம். எழுந்து நின்றுக்கோங்க. ஸோ மேட்டில் பாதங்கள் ரெண்டும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி அகட்டி தனித்தனியாக வச்சுக்கலாம். முதல்ல நம்ம பண்ண போகிறது ஹெட் ரொட்டேஷன். தலை சுத்தல், வெர்டிகோ ப்ராப்ளம் இருக்கிறவங்க உட்காந்துட்டே ஹெட் ரொட்டேஷனை பண்ணுங்கள், நின்றுட்டு பண்ண வேண்டாம். ஸோ கைகள் ரெண்டும் இடுப்பில் வச்சு பாதங்களை கொஞ்சம் அகட்டி இந்த மாதிரி வச்சுக்கணும். தலையை கீழே குனிஞ்சு, கண்ணை திறந்தே இருக்கணும், கண்ணை மூடக்கூடாது. கீழே குனிஞ்சு ஸ்லோ மூவ்மெண்ட்டாக தலையை நம்ம ரொட்டேட் பண்ணுறோம். ஸோ 3 முறை சுவாசத்தை உள்ளே இழுக்கும்போது தலை பின்பக்கமாக போகணும். சுவாசத்தை வெளியேற்றும் போது தலை முன்பக்கமாக வரணும். இந்த மாதிரி 3 முறை பயிற்சிகளை பண்ணிக்கலாம். ஸ்லோவாக பண்ணுங்கள். உங்களோட நெக்கில் வந்து நல்ல ஸ்ட்ரெச் தெரியணும். நல்லா இழுத்து பண்ணுங்கள் கழுத்தை. இப்போ அதே மாதிரி ஆப்போசிட் சைடு அடுத்த பக்கம். ரைட்டு, பேக்கு, இன்ஹேல், லெஃப்ட்டு, ஃப்ரண்ட்டு, எக்ஸேல். Inhale, back half. Exhale, front half. Inhale, back half. Exhale, front half. இப்போ தளர்வு படுத்திக்கலாம். கையை ரிலீஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம பண்ண போகிறது ஆர்ம்ஸ் ரொட்டேஷன். இப்போ நெக்குக்கு நம்ம நல்ல ஸ்ட்ரெச் கொடுத்தாச்சு. இப்போ கை ஷோல்டர்ஸ்க்கு நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ சுவாசத்தை உள்ளே இழுக்கும் போது கைகளை மேலே லிஃப்ட் பண்ணணும். சுவாசத்தை வெளியேற்றும் போது கீழே இறக்கணும். ஓகே, ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். ஸோ இது 10 முறை பண்ணலாம். 5, 6, 7, 8, 9, 10. இப்போ செஞ்சாச்சா? இதே மாதிரி ரிவர்ஸில் சுவாசத்தை உள்ளே இழுக்கும் போது கைகளை விரிக்கணும். சுவாசத்தை வெளியேற்றும் போது கைகளை கீழே இறக்கணும். இதே மாதிரி ஒரு 10 தடவை. ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். 2 கையும் ஒன்று போல் எடுத்துகிட்டு போங்க. ப்ரீத் இன், breathe out. 2, 3, 4. சுவாசத்தோட கம்பைன் பண்ணி பண்ணணும். 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். கண்ணை மூடி கழுத்தும் புஜங்களும் தளர்வாக இருக்கிறத உணருங்க. இப்போ அடுத்ததா நம்மளோட ஹிப் ரொட்டேஷன். கைகள் ரெண்டும் இடுப்பில் வச்சுக்கணும். கால் ரெண்டும் கொஞ்சம் தனித்தனியாக அகட்டி வச்சுட்டு இடுப்பை நம்ம சுற்றுறோம், ரொட்டேட் பண்ணுறோம். 1, 2, இன்ஹேல் ஃப்ரண்ட்டில், பேக்கில் எக்ஸேல். 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ ரிவர்ஸில் 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம பண்ண போகிறது தாடாசனம். பாதங்கள் ரெண்டும் சேர்த்து வச்சுக்கோங்க. கைகள் உடம்ப ஒட்டி இருக்கணும். ஃபிங்கர்ஸ் இன்டர்லாக் பண்ணி தலைக்கு மேலே உங்களோட கைகளை வச்சுக்கணும். ஸோ இது பண்ணும்போது உங்களோட லெக்ஸு, காஃப் மசில்ஸ், நீஸ் எல்லாமே எக்ஸ்டெண்ட் ஆகும். சுவாசத்தை உள்ளே இழுக்கும் போது கைகளை மேலே ஏற்றி முதுகுத்தண்டை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். சுவாசத்தை வெளியேற்றும் போது கீழே இறக்கணும். இதோட குதிங்காலும் சேர்ந்து ரைஸ் பண்ணணும். உங்களோட டோஸ் கீழே இருக்கணும். உங்களோட ஹீல் லிஃப்ட் ஆகணும். ப்ரீத் இன், ப்ரீத் அவுட்.
breathe in, கை ரெண்டும் காதுக்கு பக்கத்தில் வைங்க, நல்ல ஸ்ட்ரெச் கிடைக்கும். breathe out. 2, breathe in, breathe out. 3, 4, 5, 6, 7, 8, breathe in, breathe out. 9, 10. இப்போ ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது திரியக்க தாடாசன். நம்மளோட இப்போ வந்து சைடில் ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம், ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைட். கால் ரெண்டும் உங்களோட புஜங்கள் அளவில் இல்லைன்னா வெயிஸ்ட் அளவில் அகட்டி வச்சுக்கலாம். பாதங்களை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வைக்கக்கூடாது, ரெண்டுமே நேராக பேரலாக இருக்கணும். ஃபிங்கர்ஸ் இன்டர்லாக் பண்ணி கை ரெண்டையுமே தலைக்கு மேலே இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ மெதுவாக ஹேண்ட்ஸை மேலே ஸ்ட்ரெச் பண்ணி இங்கே சுவாசத்தை உள்ளே இழுக்கும்போது நடுவில், சுவாசத்தை வெளியேற்றும் போது இடது பக்கமாக ஸ்ட்ரெச் பண்ணணும். சுவாசத்தை உள்ளே இழுக்கும்போது நடுவில், சுவாசத்தை வெளியேற்றும் போது வலது பக்கமாக ஸ்ட்ரெச் பண்ணணும். இன்ஹேல், எக்ஸேல் லெஃப்ட், இன்ஹேல், எக்ஸேல் ரைட், இன்ஹேல், எக்ஸேல் லெஃப்ட், இன்ஹேல், எக்ஸேல் ரைட். ஸோ 10 கவுண்ட்ஸ் பண்ணலாம். 5, 6, 7, 8, 9, 10. இப்போ ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம பண்ண போகிறது கட்டி சக்கராசன கிரியா. பாதங்கள் ரெண்டும் அதே மாதிரி வெயிஸ்ட் அளவுலையே வச்சுக்கணும். கைகள் ரெண்டும் சைடில் ஷோல்டர் அளவில் ஓப்பன் பண்ணிக்கணும். இது ஓப்பன் பண்ணும்போது உங்களோட கை இப்படி கீழே நீட்டியோ இல்லைனா மேலே ஏற்றியோ இருக்கக்கூடாது, ஷோல்டருக்கு நேராக இருக்கணும். நீங்கள் சுவாசத்தை உள்ளே இழுக்கிறீங்க, நேராக பார்க்குறீங்க. சுவாசத்தை வெளியேற்றும் போது உங்களோட இடுப்பு மட்டும் திருப்புறீங்க. திருப்பி முடிஞ்சால் உங்களோட கைகளை இந்த மாதிரி wrap பண்ணிக்கணும். ஸோ ஃப்ரண்ட்டில் போகிற ஹேண்டை ஆப்போசிட் ஷோல்டர்லையும், பேக்கில் போகிற ஹேண்டை இந்த மாதிரி wrap-ம் பண்ணிக்கணும். ஸோ நல்ல ட்விஸ்ட்டு. ஸோ breathe in middle, breathe out opposite side. ஸோ ஃபுல் ட்விஸ்ட்டு பின்னாடி திரும்பி பார்க்கணும். breathe in, breathe out, breathe in, breathe out, breathe in, breathe out. ஸோ 10 counts பண்ணுறோம். in, out. 5, 6, 7, 8, 9, 10 and relax. இப்போ போதும், நம்மளோட ஃபுல் பாடிக்கும் ஓரளவு வார்ம் அப் கொடுத்தாச்சு, ஸ்ட்ரெச்சஸ் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம சூரிய நமஸ்கார பயிற்சி பண்ணலாம். ஸோ முதல் ரவுண்டு ஸ்லோவாக கொடுக்குறேன், வெறும் ஸ்டெப்ஸ் மட்டும் நான் சொல்லி கொடுக்குறேன். அதுக்கு அடுத்த ரவுண்டு நீங்கள் ப்ரீதிங்கோட ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்த ரவுண்டு ப்ரீதிங்கையும் ஸ்டெப்பையும் கரெக்டாக கம்பைன் பண்ணி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம 8 ரவுண்ட்ஸ் பண்ணலாம். ஸோ பிகினிங் ப்ராக்டிஸில் வந்து 8 ரவுண்ட்ஸ் அப்படிங்கிறது மஸ்ட். 8 ரவுண்ட்ஸ் பண்ணுறது ஓகே. கைகள் ரெண்டும் நமஸ்காரத்தில் வச்சுக்கணும். உங்களோட நீ டக்கிங் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி அலைன்மெண்ட்டில் சொன்ன மாதிரி உங்களோட பாதங்கள் கம்ப்ளீட்டாக, விரல்கள் எல்லாமே விரிஞ்சு தனித்தனியாக கம்ப்ளீட்டாக கீழே டச் ஆகிருக்கணும். மேட்டோட இருந்து ஒரு அடி கேப் விட்டு நின்னா போதும். மேட்டோட ஃப்ரண்ட்டில் என்ன இப்படி நிற்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் ஒரு அடி இல்லைன்னா அரை அடி கேப் விட்டு நின்றுக்கோங்க, உங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு. கைகள் ரெண்டும் நமஸ்காரத்தில் நேராக பார்க்கணும். கிழக்க நோக்கி ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுக்கு அதிகாலை சூரியனை கண் முன்ன கற்பனை பண்ணி சூரிய கதிர்கள் உடம்பு முழுக்க ஸ்ப்ரெட் ஆகிறத ஃபீல் பண்ணுங்க. சூரியனுக்கு நன்றி தெரிவிச்சுக்கலாம். எக்ஸேல் கம்ப்ளீட்லி. இப்போ ஹஸ்த உத்தான ஆசனம். இது முதல்ல நம்ம பண்ணுறது பிரணாமாசனம். அந்த பிரணாமாசனில் இருந்து தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஹஸ்த உத்தான ஆசனம், கைகளை மேலே லிஃப்ட் பண்ணி அப்ரைட் போஸ். அடுத்தது பாத ஹஸ்தாசனம், முதுகு தண்டை நேராக நீட்டி ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணணும். இப்போ அஸ்வசஞ்சலன், உங்களோட வலது கால் பின்னாடி வரணும். சின் லாக் பண்ணிக்கோங்க.
அஸ்வசஞ்சலன் வலது கால் பின்னாடி வச்சு நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி மேலே பார்க்கணும். அடுத்தது பர்வதாசனம். இடது காலையும் வலது கால் பக்கத்தில் வச்சு முதுக நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, சின் லாக் பண்ணிக்கோங்க. இப்போ அஷ்டாங்க நமஸ்காரம். முட்டியை கீழே வச்சு வயிறு மேலே இருக்கணும், மார்பகங்களை மட்டும் கீழே வைக்கணும், மார்பகங்களையும் நாடியையும். இப்போ புஜங்காசனம். லைட் ஃபார்வர்ட், உடம்பு முன்னாடி கொண்டு வந்து உங்களோட கைகளோட சப்போர்ட்டில் ஷோல்டர் ஓப்பன் பண்ணி உங்களோட ஹேண்ட்ஸ் வந்து இங்கே இருக்கக்கூடாது, ஒட்டி இருக்கணும். ஸோ மெதுவாக உங்களோட சின்ன, ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். உங்களோட சின்ன, உங்களோட செஸ்ட்டு, உங்களோட ஷோல்டர்ஸ் ஓப்பன் பண்ணி தென் அங்கேருந்து பர்வதாசன். இப்போ உங்களோட இடது காலை முன்னாடி கொண்டு வந்து அஸ்வசஞ்சலன் அண்ட் பாதஹஸ்தாசன். வலது காலையும் முன்னாடி கொண்டு வந்துடணும். ஹஸ்த உத்தான ஆசன், பிரணாமாசன். ஸோ இது அரை சுற்று. இதே மாதிரி இடது காலையும் பண்ணணும். இப்போ வலது கால் முடிச்சிருக்கோம், இடது கால் பண்ணணும். பிரணாமாசன், ஹஸ்த உத்தான ஆசன், பாதஹஸ்தாசன். முதுகு தண்டை நல்லா நீட்டி கீழே கொண்டு போங்க. ஒன்ஸ் கீழே ரீச் ஆனதுக்கப்புறம் சின் லாக் பண்ணிக்கோங்க, குட்டி நேராக இருக்கட்டும். இப்போ அஸ்வசஞ்சலன். உங்களோட இடது காலை பின்னாடி எடுத்துகிட்டு போகிறீங்க. எவ்வளோ தூரம் முடியுதோ அவ்வளோ தூரம் நல்லா வச்சு முட்டி கீழே வச்சு இந்த இடத்த, இந்த இடுப்பை வந்து கொஞ்சம் கீழே புஷ் பண்ணி மேலே பார்க்குறீங்க. அடுத்தது பர்வதாசன். வலது காலையும் பின்னாடி வச்சு உங்களோட குதிங்கால் கீழே இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது. இந்த குதிங்கால் வந்து ஸ்ட்ரெச் பண்ணி கீழே வைக்கணும். உங்களோட முதுகு நல்லா லென்தன் பண்ணி உள்ளே போகணும், சின் லாக் பண்ணணும். அடுத்தது அஷ்டாங்க நமஸ்காரம், கேட். இப்போ இங்கேருந்து செஸ்ட்டை கீழே வைங்க, ஜிக்ஸாக் அஷ்டாங்க நமஸ்காரம். இப்போ இங்கேருந்து புஜங்காசனம், உடம்பு முன்னாடி கொண்டு வந்து கோப்ரா. செஸ்ட்டு ஷோல்டர் ஓப்பன், அப்படியே மவுண்டைன் பர்வதாசனம். ஸோ உங்களோட வலது கால் முன்னாடி வச்சு அஸ்வசஞ்சலன். அஸ்வசஞ்சலன் பண்ணும்போது இந்த இடம் வந்து ரைட் ஆங்கிளில் இருக்கணும். இடுப்பை கொஞ்சம் புஷ் பண்ணும்போது கொஞ்சம் முன்னாடி போகும். உங்களோட முட்டி உங்கள் டோஸை தாண்டி வெளியே போகக்கூடாது. ஓகே, அஸ்வசஞ்சலன். அடுத்தது பாதஹஸ்தாசனம், ஹஸ்த உத்தானாசனம், பிரணாமாசனம். ஸோ இப்போ சுவாசத்தோட சேர்ந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். எக்ஸேல் பிரணாமாசன், இன்ஹேல் ஹஸ்த உத்தானாசன், எக்ஸேல் பாதஹஸ்தாசன், இன்ஹேல் அஸ்வசஞ்சலன் வலது கால் பின்னாடி, எக்ஸேல் பர்வதாசன். பிரெத்தை ஹோல்ட் பண்ணிட்டு சுவாசத்தை வெளியேற்றி பகிர் கும்பகம், சுவாசத்தை வெளியேற்றி நிறுத்தி வச்சுக்கிட்டு அஷ்டாங்க நமஸ்காரம். இன்ஹேல் கோப்ரா, எக்ஸேல் மவுண்டைன். இன்ஹேல் இடது கால் முன்னாடி, எக்ஸேல் ஃபார்வர்ட் பெண்டிங் பாதஹஸ்தாசன். இன்ஹேல் ஹஸ்த உத்தானாசன், எக்ஸேல் பிரணாமாசன். இப்போ நம்மளோட இடது கால் பண்ண போகிறோம். எக்ஸேல் கம்ப்ளீட்லி பிரணாமாசன். இன்ஹேல் ஹஸ்த உத்தானாசன், எக்ஸேல் பாதஹஸ்தாசன். இன்ஹேல் left leg back அஸ்வசஞ்சலன். எக்ஸேல் பர்வதாசன். சுவாசத்தை நிறுத்தி பகிர் கும்பகத்தில் கேட் அண்ட் ஜிக்ஸாக் அஷ்டாங்க நமஸ்காரம். இன்ஹேல் கோப்ரா, எக்ஸேல் மவுண்டைன். Inhale, right leg forward.
Ashwa Sanchalan. Exhale, forward bending. Pada Hastasan. Inhale, Hasta Uttanasan. Exhale, Pranamasan. ஸோ இதுதான் ஒரு முழு ரவுண்டு சூரிய நமஸ்காரம். இப்போ நம்ம ப்ரீதிங், கவுண்டிங்ஸ் அண்ட் போஸ்டரோட பார்க்கலாம். ஸோ எக்ஸேல் கம்ப்ளீட்லி. 1 Hasta Uttanasan, inhale. 2 Pada Hastasan, exhale. 3 Ashwa Sanchalan, inhale. 4 Parvatasana, exhale. 5 cat, hold. 6 Ashtanga Namaskaram, hold. 7 inhale, Bhujangasana. 8 exhale, Parvatasana. 9 inhale, Ashwa Sanchalan. இடது கால் முன்னாடி. Exhale, Padahastasana. 11 inhale, Hasta Uttanasan. Exhale, Pranamasan. 13 inhale, Hasta Uttanasan. 14 exhale, Padahastasan. 15 inhale, Ashwa Sanchalan. Exhale, Parvatasan. Breath hold பண்ணிட்டு cat and zigzag, Ashtanga Namaskara. 19 inhale, cobra. 20 exhale, mountain. 21 inhale, right leg முன்னாடி வச்சு Ashwa Sanchalan. 22 exhale, Padahastasana. 23 inhale, Hasta Uttanasan. 24 exhale, Pranamasan. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட். இது கவுண்டிங்ஸ் அண்ட் இது மட்டும் பண்ணலாம். ப்ரீதிங் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுங்க. ஸோ ஒரு இன்ஹேல், ஒரு எக்ஸேல், கேட் அண்ட் ஜிக்ஸாக்ல மட்டும் உங்களுக்கு ஹோல்டிங் வரும். ஓகே, கண்டினியூஸாக 5 ரவுண்ட்ஸ். Exhale completely. 1 upright. 2 forward bending. 3 right leg back. 4 mountain. 5 cat. 6 zigzag. 7 cobra. 8 mountain. 9 left leg forward. 10 forward bending. 11 upright. 12 position. 13 upright. 14 forward bending. 15 left leg back. 16 mountain. 17 cat. 18 zigzag. 19 cobra. 20 mountain. 21 right leg forward. 22 forward bending. 23 upright. 24 position. 1 upright, second round. 2 forward bending. 3 right leg back. 4 mountain. 5 cat. 6 zigzag. 7 cobra. 8 mountain. 9 left leg forward. 10 forward bending. 11 upright. 12 position. 13 upright. 14 forward bending. 15 left leg back. 16 mountain.
17 cat, 18 zigzag, 19 cobra, 20 mountain, 21 right leg forward, 22 forward bending, 23 upright, 24 position. Third round, 1 upright, 2 forward bending, 3 right leg back, 4 mountain, 5 cat, 6 zigzag, 7 cobra, 8 mountain, 9 left leg forward, 10 forward bending, 11 upright, 12 position, 13 upright, 14 forward bending, 15 left leg back, 16 mountain, 17 cat, 18 zigzag, 19 cobra, 20 mountain, 21 right leg forward, 22 forward bending, 23 upright, 24 position. 1 upright, 4th round, 2 forward bending, 3 right leg back, 4 mountain, 5 cat, 6 zigzag, 7 cobra, 8 mountain, 9 left leg forward, 10 forward bending, 11 upright, 12 position, 13 upright, 14 forward bending, 15 left leg back, 16 mountain, 17 cat, 18 zigzag, 19 cobra, 20 mountain, 21 right leg forward, 22 forward bending, 23 upright, 24 position. Last final round, 1 upright, 2 forward bending, 3 right leg back, 4 mountain, 5 cat, 6 zigzag, 7 cobra, 8 mountain, 9 left leg forward, 10 forward bending, 11 upright, 12 position, 13 upright, 14 forward bending, 15 left leg back, 16 mountain, 17 cat, 18 zigzag, 19 cobra, 20 mountain, 21 right leg forward, 22 forward bending, 23 upright, 24 position. Okay, relax பண்ணிக்கலாம். இப்போ ஷவாசனம். கீழே உட்காந்துக்கோங்க. கால் ரெண்டும் முன்னாடி நீட்டி முதுகு தண்டை நேராக வச்சு படுத்துக்கணும்.
பாதங்கள் ரெண்டும் தனித்தனியாக அகட்டி வச்சுக்கலாம். உங்களோட ஸ்பைனை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு படுத்துக்கோங்க. கைகள் உடம்புல இருந்து கொஞ்சம் தள்ளி, உள்ளங்கைகள் மேல் நோக்கி பார்க்கும்படியாக இருக்கட்டும். உடலையும் சுவாசத்தையும் ஹிருதய துடிப்பையும் கவனிங்க. உடல்ல இருக்கிற ஒவ்வொரு பாகமா இமேஜின் பண்ணி கண் முன்னாடி கொண்டு வந்து தளர்வுபடுத்துங்க. வலது கால் பாதம் முதல் இடுப்பு வரை தளர்வா இருக்கட்டும். இடது கால் பாதம் முதல் இடுப்பு வரை தளர்வா இருக்கட்டும். உடம்பின் பின்பக்கம் கீழ் முதுகு, நடு முதுகு, மேல் முதுகு மற்றும் முதுகு தண்டு தளர்வா இருக்கட்டும். உடலின் முன்பக்கம் வயிறு, மார்பகங்கள், புஜங்கள் ஆகியவை தளர்வா இருக்கட்டும். உள்ளுறுப்புகள் அனைத்தும் தளர்வாக இருக்கட்டும். எல்லா மண்டலங்களும் தளர்வாகட்டும். வலது கை விரல்கள் முதல் புஜம் வரை தளர்வாக இருக்கட்டும். இடது கை விரல்கள் முதல் புஜம் வரை தளர்வாக இருக்கட்டும். கழுத்து மற்றும் தலைப்பகுதி தளர்வாக இருக்கட்டும். உடலும் சுவாசமும் தளர்வா இருக்கிறத கவனிங்க. உடல் தளர்வாகும் போது சுவாசம் தளர்வாகும். சுவாசம் தளர்வாகும் போது மனம் தானாக அமைதி அடையும். சுவாசத்தை உள்ளிழுக்கும் போது வயிறு விரிவடைகிறதையும், சுவாசத்தை வெளியேற்றும் போது வயிறு சுருங்குறதையும் கவனிக்கணும். முழு உடலையும் முழுமையான தளர்வில் இருக்கிறத உணரணும். ஆழமான சுவாசம். இப்போ மெதுவாக உங்களோட உடலை விடுவிக்கலாம். சவாசனத்துல இருந்து கைகளுக்கும் கால்களுக்கும் லேசாக அசைவு கொடுங்க. பாதங்கள் ரெண்டும் பக்கத்தில் வச்சுக்கலாம். கை விரல்கள் ரெண்டையுமே கோர்த்து தலைக்கு மேலே நீட்டி சுவாசத்தை உள்ளே இழுக்கும்போது உடலை நல்லா நீட்டுங்க. சுவாசத்தை வெளியேற்றும் போது தளர்வு படுத்திக்கலாம். இப்போ மெதுவாக இடது காலை மடித்து வலது கையை மேலே நீட்டி வலது பக்கம் திரும்பி எழுந்து உட்காந்துக்கோங்க. இப்போ வசதியான இருப்பில் உட்காந்துக்கலாம். உடலும் மூச்சும் மனசும் அமைதியாக இருக்கிறத உணருங்க. கைகள் ரெண்டையும் உராய்ந்து கைகளுக்கு நடுவில் பிராணசக்தியை உணரணும். வெது வெதுப்பாக ஆறதை உணருங்க. இப்போ முகத்தை மூடி
மூடின கைகளுக்கு பின்னாடி கண்களை திறக்கணும். ஸோ பிராணசக்தியை முகம் மற்றும் தலை, கைகள், உடம்பு மற்றும் கால்கள் முழுவதும் தளர்வாகட்டும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஹரி ஓம். இந்த ரொட்டீனை ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வித்தின் அ மந்த் உங்களோட பாடி வந்து ரெடி ஆகிடும். உங்களோட ரெஸ்பிரேட்டரியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் உங்களோட கார்டியாட்டிக் மசில்ஸை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கும். அதுக்கப்புறம் இந்த 8 ரவுண்டாக இருக்கிற சூரிய நமஸ்காரத்தை 12 ரவுண்ட்லேருந்து 18 ரவுண்டு வரைக்கும் தினமும் பயிற்சி பண்ணலாம். யோகா பண்ணுங்கள், வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹரி ஓம்.